வணக்கம். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லாங் வீடியோக்களையும் ஷார்ட் வீடியோக்களையும் கண்டு பலன் பெறுங்கள். இப்போது நட்சத்திர வரிசையில் ரோகிணி, கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி என்ற நட்சத்திரத்தின் மகிமையை பற்றி பார்ப்போம். ரோகிணியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமாகவும் அல்லது குள்ளமாக இருந்தாலும் சற்று தடிமனாகவும் பருமனாகவும் இருப்பார்கள். இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள், மிகவும் புத்திசாலிகள், எதையும் நடப்பதை யூகிப்பவர்கள், அரசியல் சூதாட்டம் ஆடுபவர்கள். இவர்கள் எல்லா விதமான நல்லதும் எல்லா விதமான கெடுதலும் தெரியும். இவர்களுக்கு 40 வயதுக்கு பின்பு பெருத்த யோகமும் 20 வயதில் ஒரு சுமாரான யோகமும் வரும். 20லிருந்து 30 வரை நல்ல யோகம் இருக்கும். மறுபடியும் 30லிருந்து 40 வரை ஒரு சறுக்கல் இருக்கும். 40 வயதுக்கு மேல் மாபெரும் வெற்றிகளை குவிப்பார்கள். பொதுவாக இவர்கள் நிரந்தரமான வெற்றி 40 வயதுக்கு பின்பு தான் வரும். இருந்தாலும் கூட இவர்கள் ஒரு அரசர்களைப் போல மிகவும் மகோன்னதமாகவும் வசதியாகவும் நல்லபடியாகவும் இருக்கத்தான் விரும்புவார்கள். இவர்களுக்கு கவர்ச்சிகரமாக உடை அணிவதும் அதற்கேற்றபடி அலங்காரங்கள் செய்து கொள்வதும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதும் இதை போன்ற ஒரு கவர்ச்சியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு வேலை கிடைப்பது, பணம் சேர்ப்பது என்பதெல்லாம் மிக சாதாரணமாக இருக்கும். நினைத்த இடத்தில் வேலைக்கு செல்வார்கள், நினைத்த சம்பளத்தில் வேலைக்கு செல்வார்கள். இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றியை குவிப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் அடிமை தொழில் தான் செய்வார்கள். தனியாக கம்பெனி ஆரம்பித்து தனியாக தொழில் செய்து வருபவர்கள் என்பது மிகவும் கடினம். அப்படி இவர்கள் தொழில் செய்து மேலே வர வேண்டும் என்றால் இவர்கள் அதை 35-40 வயதுக்கு பின்பு செய்வார்கள். நல்ல அனுபவமான சில தொழில்களை 40 வயதுக்கு பின்பு ரோகிணி ஸ்டார்கள் பிறந்தவர்கள் செய்வது பார்த்துருக்கிறோம். 40 வயதுக்கு பிறகுதான் யோகம் என்பதால் தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் 40 வயதுக்கு பின்பு செய்யலாம். அதுவரை இவர்கள் வேலைக்கு போவதே நல்லது. பெரும்பாலும் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நட்சத்திரமாகவே சொல்லலாம். பெண்ணானால் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆண் என்றால் எல்லா அதிர்ஷ்டமும் இருக்கும். குழந்தை பாக்கியம் சற்று குறைவாக இருக்கலாம். இதையெல்லாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கான்டாக்ட் தான் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.